ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இது உனக்கான தெய்வத்தின் குரல், உன் குல தெய்வத்தின் குரல், நீ குருவாக நினைக்கும் அந்த கடவுளின் குரல், உன் பெற்ற தாயின் குரல். உன்னை பொறுத்தவரை நான் ஒரு பித்தன், உன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கின்றேன். உனது அன்பென்னும் போதையில் என்னை மறந்து கிடக்கின்றேன். இதனால் நீ சொல்லுகிற முதல் வார்த்தையே காதில் வாங்கியதும் அப்படியே ஆகட்டும் என நானும் நிறைவேற்றிவிட்டேன். எனக்கு தர்மம் அதர்மம் என்பதெல்லாம் கிடையாது. உனது மனம் என்ன சொல்கின்றதோ அதை நிறைவேற்றுவதே எனது கடமை. ஏனெனில் நான் பரிபூரணமாக இருப்பதைப் போல நீயும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு ஆசிகளை வழங்கிவிட்டேன். அதை நான் செயல்படுத்தியும் விட்டேன். இப்போது நான் உனக்குள் இருக்கும் விதத்தையும் செயலாற்றும் விதத்தையும் சுருக்கமாக சொல்லித் தருகிறேன். என் பேச்சை மறுக்காமல் நம்பு. ததாஸ்து என்ற ஒரு வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படியே ஆகட்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். நீ என்னை எந்த வடிவிலான இறைவனாக கும்பிட்டாலும் நான் உன்னை வாழ்த்துவதும் என்னிடம் எதை கேட்டாலும் அதற்கு பதில் தருவதும் இந்த ததாஸ்து என்ற ஒன்றை வார்த்தையில்தான். அதுபோலவே நீ என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட ஒரு விஷயத்திற்கு நான் ததாஸ்து என்ற பதிலையும் நான் உனக்கு தந்துவிட்டேன். அது உனக்கு நன்மையாக முடியும்படி நான் ஆசியையும் வழங்கிவிட்டேன். நீ என்னிடம் வேண்டிக் கொண்ட அனைத்தையும் நான் உனது கிரக நிலைகள், கர்ம வினைகள், எதிர்கால நிகழ்வுகள் என எல்லாவற்றையும் அனுசரித்து உடனுக்கு உடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நிறைவேற்றி தருகிறேன். உனது விஷயங்கள் நிறைவேறாத போது நீ என்ன நினைக்கின்றாய் என்றால், அப்பா எனக்காக எதையுமே செய்யவில்லை என்றும் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் நீ நினைக்கின்றாய். உண்மை அது கிடையாது. நீ என்ன கேட்கின்றாயோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உண்மையாய் உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிஜம். நீ உண்மையை உணர்ந்து கொள். பாபாவின் பக்தராக வேண்டுமானால் அதற்கு சில வழிகள் எல்லாம் இருக்கின்றன. எப்போதும் அவரது நாமாவை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மென்மையானவராக மாற வேண்டும். சமபாவம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும். சரணாகதி அடைய வேண்டும். இப்படி செய்தால்தான் ஒருவர் சாய் பக்தராக மாற முடியும். சாயின் குழந்தையாக அவருடனே இருக்க முடியும். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா சாயி என கேட்கலாம். சத்சரிதம் 27ஆம் அத்தியாயத்தில் இதற்கான உனக்கு பதில் இருக்கிறது. அங்கே சென்று நீ தேடிப்பார். உனக்கான பதில் அங்குதான் கிடைக்கும். உதியில் நிலைத்து நிற்கக்கூடியவதான் நம்முடைய சாயப்பா. அதை நீ பயபக்தியோடு உடலில் தரித்து கொள்பவருக்கு எல்லாவித பிரச்சனைகளும் எல்லா விதமான நோய்களும் தீரும். இது நமக்கு தெய்வத்தின் குரலாக அந்த சாயப்பாவே நமக்கு சொன்ன பெரிய வெற்றி செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் அதை நீ பெறப்போகிறாய் என்னுடைய ஆசையுடன்.